திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு, அதுவும் பக்த கோடிகளுக்கு தெரியும். திருப்பூர்லேருந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சிவன் மலை. சிவன் மலைன்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, சிவனுடைய கோவிலாக இருக்குமோ அப்படின்னு. இல்லை, சிவன் மலை அப்படிங்கிற பேரில் சிவனுடைய பையனான முருகன் பெருமான் இருக்கக்கூடிய இந்த சிவன் மலைக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். சிவன் மலைனா என்ன, சிவன்மலை முருகனுடைய பிரசித்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சிவன்மலையை பற்றி திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறது தான் இந்த சிவன்மலையோடைய ஒரு முக்கியமான சாரம்சமாக கருதப்படுது. இந்த சிவன்மலை கோயிலுக்கு போகிறதுக்கு 496 படிகள் கொண்ட மலைப்பாதை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாலை வசதி மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அறநிலைத்துறை சார்பாக கீழே அடிவாரத்தில் இருந்து கோயிலுக்கு வர்றதுக்கான பேருந்து வசதிகளும் இருக்குது. நம்ம இல்லைன்னா நம்ம சொந்த வாகனங்களில் பைக்கில் கூட நம்ம இந்த கோயிலுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துக்கலாம். அதாவது அந்த ரூட்டெல்லாம் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தார் ரோடெல்லாம் போட்டு அழகாக அற்புதமாக இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு கொண்டை ஊசி வளைவு மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் சென்னிமலை வரைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த சிவன்மலை முருகன் கோவில். சிவவாக்கியம் அப்படிங்கிற ஒரு நூலை சிவவாக்கிய சித்தர் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தார். அவர் இந்த மலையில தங்கி முருக கடவுளை வழிபட்டுட்டு வந்தார். இறுதியாக இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இந்த முருகர் கோவிலுக்கு சிவன்மலை என்று அவரது பெயரையே வச்சு வழிபட்டு இருக்காங்க. சிவபெருமான் திரிபுரத்தை அழிப்பதற்காக மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதில் இருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை என்றும், பார்வதியும் அகத்தியரும் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்த பகுதியாகவும், முருகக் கடவுள் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு முதலாக இங்குதான் குடியேறியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த வரலாறு சிவமலை குறவஞ்சி பாடல்ல அழகா எடுத்து உரைக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, சிவன்மலை எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த சிவன்மலை எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா கரம் பிடித்த இடம். கரம் பிடித்த இடம், கல்யாணம் பண்ண இடம். அதான் கரம் பிடித்த இடம். கரம் பிடித்த இடமா? கரம் தான் ஏற்கனவே முன்னாடி ஒன்று பிடிச்சிட்டேன். கல்யாணம் பண்ண இடம் இது. இந்த கோயிலுக்கு வர்றது சொந்த வீட்டுக்கு வர மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆடி மாதம் காற்று பயங்கரமாக இருக்கு. சிவன்மலையில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த உத்தரவு பெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் அதில் வச்சு மக்களுக்கு தெரிவிப்பாங்க. அது எப்படின்னா, ஏதாவது ஒரு பக்தருடைய கனவில் முருக கடவுள் வருவதாகவும், அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி ஞாபகப்படுத்துவதாகவும், அந்த பொருளை கொண்டு இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பக்தர்களிடமிருந்து கடவுளுக்கு இது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது பூ போட்டு பார்த்து அது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் சொல்கிற பொருளை அந்த உத்தரப்பட்டியில் வைப்பதாகவும், பிறகு மறுபடியும் இன்னொரு பக்தர் அதே போல் நின்னாங்கன்னா அந்த பொருளை மாற்றி வைப்பதாகவும் இந்த உத்தரவுப்பட்டி இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல். இங்கே இது குடிநீர், அதாவது குடிநீர் பைப்பு. இங்கே குளமெல்லாம் கிடையாது, குடிநீர் பைப்பில் இதில் தான் காலெல்லாம் கழுவிட்டு போவாங்க பக்தர்கள். குரங்குகளுக்கு நீராகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையையும் இந்த குடிநீர் தொட்டி செஞ்சிட்ருக்கு. கோசாலைங்கிறது ஒரு சில கோயில்களில் இருக்கும். இங்கே ஆடு மாடு கோழிகள் எல்லாம் வளர்க்குறாங்க இந்த கோசாலையில். அதுவும் உண்மையிலேயே மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அப்புறமா இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, எல்லா மற்ற கோயில்களில் முதல்ல வழிபாடு பிள்ளையாருக்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் சிவன்மலையில் பொறுத்த வரைக்கும் முதல் வழிபாடு முருக கடவுளுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் எல்லாம் சூரிய பகவானை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வடிவமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. முருக கடவுளை பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இந்த இடம் மிகவும் ரம்மியமாக இருக்கும். நீங்கள் சிவன்மலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணும். அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஏன்னா அது அமைந்திருக்கக்கூடிய இடம்
உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான, மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிறைவை தரக்கூடிய இடமாக இந்த சிவன்மலை எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா சிவன்மலையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம் இது திடீர்னு முடிவு பண்ணது தான். முருகனை பார்க்கணுன்னு என்னமோ திடீர்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. பூம்பாறைக்கு போயிட்டு வந்தோம் முருகனை பார்க்க. இருந்தாலும் சிவன்மலைக்கு வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம். நான் பூண்டி போலான்னு நினைச்சேன். ஏதோ ஒரு முருகனை இல்ல பார்க்க. இப்போ கொஞ்ச நாள்ல ரொம்ப டிவோஷனல் மோடுக்கு. ஆமாம், கடவுள் பக்தி அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. ஆனால் கடவுள் நம்பிக்கை வயசாக அப்படிதான் மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கோமோ. கடவுள் மேல பிடிப்பு அதிகமாக. இப்போ கொஞ்ச நாளா பயங்கரமா டிவோஷனல் மோட்ல போயிட்டு இருக்குது ஃபேமிலி. ஆமாம், நாங்கள் வந்து இப்போ சிவன்மலை சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கூப்பிட்டா கூட கோயிலுக்கு வர மாட்டோம். முன்னாடி கோயிலுக்கே வர மாட்டேன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா கூட அப்புறம் போகலாம் அப்படின்னு லீவ் எடுத்தா படுத்து தூங்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்போ என்னமோ ஒரே கோயில், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கோயில். என்ன பண்ணுறது? போகலாம், சரி, கிளம்புறோம். மழை வர்றதுக்குள்ள கிளம்பலாம். மழை வேற வரும்போது மழை தூரிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்னானாலும் சரி போய் இன்னைக்கு முருகரை பார்த்துறோம். பார்த்தே ஆகணும் முடிவு பண்ணியாச்சு. ஓகே, வந்தாச்சு, பார்த்தாச்சு, கிளம்புறோம். பாய்.